மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நேற்று போட்ட வீடியோக்கு உண்மையாக சொல்கிறேன், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அனைத்து பேருக்குமே ரொம்ப 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 நன்றி. நிறைய பேர் அரிக்காக சொல்லியிருந்தீங்க, அந்த ஜன்னலை க்ளோஸ் பண்ண சொல்லி, அதுக்கப்புறம் வலை வச்சு அடிக்க சொல்லியிருக்கேன் நானும் மாமா கிட்ட. மாமா செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எதுவாக இருந்தாலும் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் செய்ய முடியும். அவங்க இல்லாமல் அதை செய்யவே முடியாது. ஏன்னா எனக்கும் அதை செய்கிறதுக்கு தெரியல. கொசு வலையும் போய் வாங்கணும். நான் வாங்கிட்டு வந்துட்டு தான் அந்த ஜாலி மாதிரி இருக்குல்ல, அதை வாங்கிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்த மாதம் மாமா வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டு வேலையை வந்து தொடங்கலாம் அப்படின்ற அந்த ஒரு இதில் இருக்கும். அப்படியே அவங்க சொல்லியிருக்காங்க, அடுத்த மாதம் வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி மாமா சொல்லியிருக்காங்க என்கிட்ட. அதனால் வந்து இப்போ நீ அந்த ரூமுக்கு வலை அடிக்கிறதோ இல்லை ஜன்னலை மாற்றுறதோ எதை பண்ணாலுமே உனக்கு அது தேவையில்லாத நஷ்டத்தில் தான் போய் முடியும். நீ தேவையில்லாத வேலை பண்ணாத. சரி வந்துடுச்சா, ஒரு வாட்டி பார்த்துட்டியா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து பத்திரமா இரு. அதை மூடிடு. அந்த நைட்டில் வந்து அந்த ஜன்னலோடைய இது இருக்குது, அதை வச்சு மூடிட்டு பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மாமா. அதனால் வந்து இப்போதைக்கு நம்ம அந்த ஜன்னலுக்கு வந்து எந்த ஒரு வேலையுமே செய்ய வேணாம் அப்படின்ற அந்த முடிவில் இருக்கோம். அடுத்த மாதம் வந்து நம்ம வீட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டா ரொம்ப பெருசாக நம்ம கட்ட போகிறதில்ல. அடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக மாமா வந்ததுக்கப்புறம் அதை பற்றி டீட்டெயில் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அதை அவங்க எப்படி டிசைட் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான முடிவு எடுத்திருக்காங்கன்னு அவங்களுக்கு தானே தெரியும். அதனால் இப்போது என்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாமா வந்து ஒரு குருவி வளர்க்குறாருன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்லங்க, அது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நேற்று நைட்டு நான் என்னென்ன பாடுபட்டேன் அப்படின்றத பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை மேலும் மேலும் கொடுங்க. நேற்று போட்ட எல்லாருக்குமே திரும்ப நான் ஒரு வாட்டி நன்றி சொல்லிக்கிறேன். கமெண்ட் போட்ட அத்தனை பேருக்குமே. ஒரு சில பேர் வந்து நெகட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தாலும், ஒரு சில பேர் அரிக்காக பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போடலாம். அது வாய் திறந்துங்குது பாரு. சாப்பிட முடியல அவசரத்துல. ஆமாமா, ஆனா திராட்சை சாப்பிடுதா அது? முழுங்கிடுது. அவ்வளவுதான், முழுங்கிடும். திராட்சை இல்ல, கிஸ்மிஸ். வெளியே தூக்கிட்டு வா மாமா, அது அப்படியே ஹாலுக்கு. அவ்வளவுதான் அவ்வளவுதான், 2 சாப்பிட்டா அவ்வளவுதான். சாப்பிடு. அவ்வளவுதான், 2 சாப்பிட்டா அந்த ஒண்ணு அந்த 2 தான் இல்ல, அவ்வளவுதான். அது அப்படியே வெளியே 2 சாப்பிடுவா இல்ல நம்ம. பசி அடங்கிச்சு அவருக்கு. வா வா. இப்ப பசி அடங்கிச்சு. அவ்வளவு இதுக்கப்புறம் சேட்டை பாரு, இங்க அங்க ஒளிஞ்சுக்கிட்டு பாரு. வா. வரமாட்டான்றான், உள்ள போயிட்டான். எங்க ஒளிஞ்சுக்கிறான்னு தெரியல, உள்ள போயிட்டா. இது வா. சரிதா? தெரியல, போன் எடுத்துட்டு அப்படியே வெளியே வா. வெளியே போனா காக்கா கஷ்டம் இவரு பார்த்து. அங்கே நில்லு, காட்டு. நம்ம இதான் உன்னதாட்டி பாக்குது அது செல்லுல. யாரு அவள்தான், இதுக்கு கீழே விட்டுறலாம். அவன் உட்கார்ந்த இடத்துல போயிட்டு பாத்ரூம் போவான். சரியா? பாய். ஏன் பாய்? அத வீடியோ எடுத்து முடிச்சிட்டுனா அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் என்கிட்ட பேசக்கூடாது. உனக்கு அதுதான் முக்கியம். அப்படி இல்ல. இப்ப பாரு, எவ்வளவு அழகா அமைதியா இருக்கிறான். பசி அடங்கிச்சு. பசிக்கும் போது அது என்னமா சவுண்ட் ஆன்னு வாய் பொழுதுட்டு இருந்தது இல்ல? பசி அடங்கிச்சு, அமைதியா உட்கார்ந்துருவாரு.
டெய்லி என்னென்ன குடுக்குற? ம். டெய்லி என்ன குடுக்குற? டெய்லி தான் இது திராட்சை, பட்டாணி ஊற வச்சு தான் பட்டாணி குடுக்கணும். ஆஹா. நல்லா இருக்கு. எங்க ஒளிஞ்சிக்கிறாரு பாரு. காலத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறார். பாக்குது. அமைதியா அமைதியா இருப்பாரு மாரி உட்கார்ந்துக்கிட்டு. அவ்வளோதான் சாப்பிட்டா இதுக்கப்புறம் அமைதியா தூங்கிருவாரு. என்ன வேணாலும் பண்ணுவாரு. இங்க பாரு காத வந்து சொருவுன்றான். இங்க பாரு. நல்லா இருக்கு. எட்டு போய் விட்டு வா. லஞ்சு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போட்டிருக்கேன். இது வந்து உருளைக்கிழங்கு. இந்த ஊரில் வந்து கொசா சொல்லுவாங்க. நம்ம ஊரில் உருளைக்கிழங்கு பொரியல். ஓகேங்களா, இதுதான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி அரிக்கி. இந்த தண்ணி ஃபுல்லாகவே இன்னும் கொஞ்சம் வற்றணும். வற்றினா தான் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீட்டில் பூனை குட்டி போட்டுருக்குங்க. 3 குட்டி போட்டுருக்கு. அது அந்த பூனை விளையாடிட்டு இருக்கும்போது அந்த கூடை வந்து கவுந்துக்குச்சு. அதில் வந்து எப்படி அந்த இன்னொரு பூனை வந்து அதை காப்பாற்றுறதுக்கு எப்படி வந்து தத்தளிச்சிட்டு இருக்கு பாருங்கள். ஒரே சிரிப்பாக இருந்தது காலையிலேயே. இது வந்து இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ. எனக்கு அரியும் நானும் உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். பாருங்களேன், அது உள்ளே அது மாட்டிக்கிச்சான். அதை காப்பாற்றுறதுக்கு அவ்வளோ போராடுது அந்த பூனைக்குட்டி. அதை பார்த்து பார்த்து அரிய நானும் சிரிச்சிட்டு இருந்தது தான் மிச்சம். ஒரு சில சமயத்துலலாம் அதை கூடையே தூக்குது, அதுக்கப்புறம் திரும்ப அந்த கூடை கவுத்துக்குது ஆட்டோமேட்டிக்காக. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருந்தது பாருங்கள். பூனை வந்து அது பண்ணுற சேட்டைங்க பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஆனால் அது அட்டூழியம் பண்ணும்போது தான் ரொம்ப கோபமாக வருது. வீட்டுக்குள்ளே ஒரு பொருள் வைக்க முடியல. ஏமாந்தப்பில் ஏதாவது வச்சா வந்து வாயை வச்சிடுறது. அது அவங்க தான் வளர்க்குறாங்களே. அதனால் வீட்டுக்குள்ளே வருதுன்னும் போது நம்ம அதை என்ன அடித்து திருத்த முடியும்? அதனால் வந்து அது வந்தாலுமே சரி, நான் கதவை சாத்தி ஆல்ரெடி கதவை சாத்தி சாத்தி தான் வைப்பேன். ஆனாலும் அது இன்றைக்கி விளையாடும் போது எனக்கு என்னவோ பார்க்க அழகாக இருந்தது, ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது வந்து நேற்று எடுத்த வீடியோ. அக்கா வந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க பட்டாணி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பூரியை வந்து அரிக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. நேற்று நைட்டு உண்மையாக சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட கரண்ட் 7 மணிக்கு போனது. நேற்று நான் லைவ் போட்டிருப்பேன் பாருங்கள். வருது நின்றுடுது கரண்ட்டு. அந்த அளவுக்கு இருந்தது கரண்ட் இல்லாமல். கரண்ட் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுங்கிறேன். இது அந்த பலூனை கட்டி வச்சுன்னு ஆடிங்குது. நீங்கள் நினைக்கலாம், கரண்ட் இல்லைன்றியே அப்புறம் எப்படி அந்த லைட்டு மட்டும் எரியுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்லா பாருங்கள், உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். சுவிட்சுங்க போட்டிருக்கா. அது வந்து அந்த லாஸ்ட்டில் இருக்கிற சுவிட்சு, இன்னொரு சுவிட்சு, அந்த இன்னொரு லைட்டுக்குங்க பாருங்கள், அந்த இன்னொரு லைட்டுக்கு. ஓகேங்களா, கரண்ட்டு இல்லை, வெறுப்பாக இருக்குது. எத்தனை மணிக்கு கரண்ட் வரும்னு தெரியல. அங்கே பாருங்கள், விளையாடுமா.
எனக்கு உடம்பு சரியில்லை, நான் பார்த்தேன். சரி விளையாடு விளையாடு, நீ விளையாடு. ஏன் படுத்துட்ட? ஏன் படுத்துட்டேன்னு என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இன்னைக்கு என்ன படிச்ச ஸ்கூலில்? ஸ்கூலில் டியூஷனில்? டியூஷனில் எனக்கு எக்ஸாம் இருந்துச்சு. எனக்கு அதுக்கான ஸ்கூல் போயிட்டா பட்டு போடுவே சொல்லாங்க. லக்கிச்சு பட்டு லக்கிச்சு இல்லை. வந்து இப்போ தான் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அரி வந்து தூங்கிக்கிட்டு இருக்கான். இப்போ கரெக்டாக மணி 11. இதுக்கு மேலே தான் வந்து நான் ஜன்னலை வந்து மூடிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து படுப்பேன். என் வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரை. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சீக்கிரம் கூடிய சீக்கிரத்தில் மாமா வந்தோடனே அடுத்தது வெளியே எங்கன்னா போய் வீடியோ எடுக்கிறதோ இல்லை நல்ல நல்ல கண்டென்ட் இங்கேருந்தே பண்ணுற மாதிரியோ மாமா வச்சு பண்ணுற மாதிரியோ கண்டிப்பாக வீடியோ நல்லபடியாக வரும். இப்போதைக்கு உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் நான் தனியாக இருக்கேன். எனக்காகவும் அரிக்காகவும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.